Hey guys, welcome back to another hunting video. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள மோஸ்ட் 100 பிளேசஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் அந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானில் இருக்கிற அல்வார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பிரம்மாண்டமான கோட்டைன்னு சொல்லலாம். இந்த கோட்டையை 1573ஆம் ஆண்டில் பகவந்த் தாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ராஜா தான் கட்டியிருக்கிறாரு. கட்டினது ராஜா பகவந்த் தாஸாக இருந்தாலும் யாருக்காக கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகன் மாதவ் சிங்கிற்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை தான் இந்த கோட்டைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போவும் கூகுளில் போயிட்டு மோஸ்ட் 100 பிளேஸ் இன் ராஜஸ்தான்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய பிளேஸே இந்த பங்கார் ஃபோர்ட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த கோட்டையோட பிரதான வாயிலில் நுழைஞ்ச உடனே ஹனுமான், கோபிநாத், சோமேஸ்வரர், மங்களாதேவி, கேசவராய், விநாயகர் இப்படி ஹிந்து ரிலேட்டடான கோவில்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் கோபிநாத் கோவில் மட்டும் 16 அடி உடைய மேடை போட்டு அதுக்கு மேலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் இதை கட்டின ஒவ்வொரு கல்லுமே மஞ்சள் நிற கற்களால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த கோட்டையோட இறுதியில் ராஜ்கியா அரண்மனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பங்காரா கோட்டையை சுற்றி பல புராண கதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கியான்னு ஒரு மந்திரவாதி இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணினாருன்னா, அங்கே உள்ள ராஜகுமாரி ரத்னவதியோட அழகில் மயங்கி அவங்கள தன்வசப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த பசிய மருந்தை ராஜகுமாரி கண்டுபிடிச்சிட்டதாகவும், ராஜகுமாரி அந்த மருந்தை ஒரு கல் மேலே ஊற்றுனதாகவும், அந்த கல் அந்த மந்திரவாதியை கொண்டுட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. மந்திரவாதி சாகிறதுக்கு முன்னாடி இந்த நகரம் விரைவில் அழியும்னு சொல்லிட்டு இறந்துருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி முகலாய படைகள் அந்த கோட்டையை தாக்கி ராஜகுமாரி உட்பட அங்கே உள்ள எல்லாரையுமே கொண்டுட்டதாக சொல்லப்படுது. அண்ட் இதுக்கப்புறம் இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐ. அவங்க என்ன ரூல் கொண்டு வராங்கன்னா, மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இந்த கோட்டையை சுற்றி பார்க்க முடியும்னு, நைட்டில் இந்த இடத்துக்கு யாருக்குமே அனுமதி கிடையாதுன்னு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு ஆட்கள் போகிறது நைட்டில் குறவாயிருக்கு. கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எப்போமாச்சும் சுற்றுலாவுக்கு ராஜஸ்தான் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.